யோசேப்பு தனது இரு மகன்களையும் ஒழுங்காக நிறுத்தினான். மூத்தவன் மனசே இஸ்ரவேலின் வலப்பக்கத்தில், இளையவன் எப்ராயீம் இடப்பக்கத்தில். வழக்கப்படி வலதுகை மூத்தவனின் மேல் வைக்கப்பட வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் தன் கைகளை குறுக்கே நீட்டினார். அவரது வலதுகை எப்ராயீம் தலையின் மேல் சென்றது, இடதுகை மனசேவின் மேல். அவர் தேவனை அழைத்து ஆசீர்வதித்தார். என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் நடந்து வந்த தேவன், என்னை என் ஆயுள் முழுவதும் மேய்த்த தேவன், என்னை எல்லா தீமையிலிருந்தும் மீட்ட தூதன் இந்த சிறுவர்களை ஆசீர்வதிப்பாராக. என் பெயரும் என் பிதாக்களின் பெயரும் இவர்களில் நிலைத்திருக்கட்டும், அவர்கள் பூமியில் பெருகட்டும். யோசேப்பு அதை பார்த்தபோது மனம் கலங்கியது. தந்தையின் வலதுகை இளையவனின் மேல் இருந்தது. அவன் மெதுவாக தந்தையின் கையை மாற்ற முயன்றான். அப்பா, இப்படியல்ல, மூத்தவன் இதோ இருக்கிறான் என்றான். ஆனால் இஸ்ரவேல் தன் கையை மாற்றவில்லை. எனக்கு தெரியும் மகனே, எனக்கு தெரியும் என்றார் உறுதியான குரலில். அவனும் ஒரு ஜனமாக இருப்பான், அவனும் பெருகுவான். ஆனால் அவன் தம்பி அவனை விட பெரியவனாக இருப்பான். அவன் சந்ததி பல ஜாதிகளாக ஆகும். அந்த நாளில் இஸ்ரவேல் அவர்களை ஆசீர்வதித்து சொன்னார். இஸ்ரவேல் மக்கள் ஆசீர்வதிக்கும்போது, தேவன் உன்னை எப்ராயீமும் மனசேவும் போல ஆக்குவாராக என்று சொல்லுவார்கள். அவ்வாறு எப்ராயீம் மனசேவுக்கு முன்னிலையில் வைக்கப்பட்டான். பின்னர் இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி பேசினார். நான் விரைவில் இறக்கப் போகிறேன். ஆனால் தேவன் உங்களுடன் இருப்பார். உங்களை உங்கள் பிதாக்களின் தேசத்திற்கு திரும்பக் கொண்டு போவார். நான் உனக்கு உன் சகோதரர்களை விட ஒரு பகுதி அதிகமாக அளிக்கிறேன். அந்த அறை அமைதியாகியது. ஒரு தலைமுறையின் ஆசீர்வாதம் அடுத்த தலைமுறைக்கு மாற்றப்பட்டது. தேவனின் திட்டம் மனித மரபுகளை மீறி முன்னேறியது. அந்த நாள் எகிப்தின் மண்ணில் இஸ்ரவேலின் எதிர்காலம் தீர்மானிக்கப்பட்டது.